நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்த படம் விடாமுயற்சி. படம் அப்கமிங்காக நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. விடாமுயற்சி படத்தில் அஃபிஷியலாக த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீட் நடிக்கிறதா தெரிவிச்சிட்டாங்க. இப்போது நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் குட் பேட் அக்லி. இந்த படத்திலும் த்ரிஷா அவர்கள் நடிகர் அஜித்குமாருக்கு பேரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகலை. குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அனிருத்தோட மியூசிக்கில் தேவான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா அஃபிஷியலாக கூலி படத்திலிருந்து ரஜினிகாந்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க. தமிழில் ரஜினிகாந்த், உபேந்திரா அவர்களும், மலையாளம் லாங்குவேஜில் ஷோபின் ஷபீர், தெலுங்கு லாங்குவேஜில் நாகார்ஜுனா மற்றும் இந்த படத்தில் சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன்லாம் கூட நடிக்கிறதா ரீசெண்டாக இந்த படத்தோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் யோகி பாபு நடிப்பில் டைரக்டர் சீனு ராமசாமியோட இயக்கத்தில் அடுத்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ யூடியூப்பில் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் அடுத்த படம் லப்பர் பந்து. படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தோட சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் விஜய் டெலிவிஷனும், டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்கிறதாவும் அஃபிஷியலாக மற்றும் ஓவர்சீஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. படம் செப்டம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் சசிகுமாரோட நடிப்பில் அடுத்த படம் நந்தன். நந்தன் படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் சூரிய அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு மிகவும் பாராட்டி படத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஏரா சரவணனோட இயக்கத்தில் கிபனோட மியூசிக்கில் படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ நடிகர் சூரிய அவர்கள் படத்தை பார்த்துட்டு முதல் ரிவ்யூ தெரிவிச்சிருக்காரு. டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் அவருடைய ப்ரொடக்ஷனில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க படம் பிளடி பெக்கர். ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் என்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி ரீசெண்டாக நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் முதல் படமாக நடிகர் கவினோட பிளடி பெக்கர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சு இப்போ ரெடி டு ரிலீஸில் இருக்குது. படம் இப்போ அஃபிஷியலாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் அமரன், பிரதர், பிளடி பெக்கர் மற்றும் டீசல். இந்த 4 படங்களும் இப்போதைக்கு அஃபிஷியலாக தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. டீசல் படம் மட்டும் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை. டீசல் படமும் அப்கமிங் டேஸில் தீபாவளி ரிலீஸ்னு அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமரன், பிரதர், பிளடி பெக்கர் இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக தீபாவளி ரிலீஸ்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் நடிகர் துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நடிகர் விஜயகாந்த் அவர்களை கோட் படத்துக்கு கேமியோ ரோலில் கொண்டு வந்திருக்காரு. படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இருக்க போகிறதா டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ரீசெண்டாக இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு. கமர்ஷியல் ரீதியாக படம் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படத்தோட அட்வான்ஸ் தியேட்டர் புக்கிங்ஸ் ஆன்லைனில் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. செப்டம்பர் 5 இன்னும் 2 நாட்களில் படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 96 போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் பிரேம்குமாரோட இயக்கத்தில் நடிகர் கார்த்தியோட நடிப்பில் அடுத்த படம் மெய்யழகன். மெய்யழகன் படத்தோட ஸ்டோரி ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதையாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 96 படமும் ஒரு நாள் நைட் நடக்கிற கதையை தான், முக்கியமான சீனெல்லாம் ஒரு நாள் நைட்டில் நடக்கிறதா தான் இருக்கும். இப்போ மெய்யழகன் படமும் அதே சாயலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. மெய்யழகன் படம் செப்டம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஜீவாவோட நடிப்பில் அடுத்த படம் பிளாக் படம் செப்டம்பர் 13 படக்குழுவினர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வெளியிட்டு செப்டம்பர் மாதமே ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ படக்குழுவினர் படத்தை செப்டம்பர் 13 இல்லைனா 12 ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அப்கமிங் டேஸில் அறிவிக்க போகிறாங்க. நடிகர் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் அடுத்த படம் தேவேரா. படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துலேருந்து டாவுனின்ற சாங்ஸ் அனிருத் மியூசிக்கில் 3rd சிங்கிளாக ரிலீஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. 3rd சிங்கிள் வீடியோ சாங்காக ரிலீஸ் ஆக போகுது. படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ணுறாங்க பேன் இண்டியா லாங்குவேஜில். படம் 2 பாகமாக ரிலீஸ் ஆகுது.
முதல் பாகம் மட்டும்தான் செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ டாவுடி சாங் செப்டம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட நடிப்பில் அடுத்த படம் கடைசி உலகப்போர். இந்த படத்துக்கு இவரே ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணி ஹீரோவாக நடித்து மற்றும் படத்தையும் இயக்கியிருக்காரு. படம் செப்டம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நேசிப்பாயா படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் நானியோட 32வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் 5ஆம் தேதி அறிவிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நானியோட நடிப்பில் லாஸ்டா தியேட்டரில் ரிலீஸ் ஆன சூர்யா சாட்டர்டே படம் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 75 கோடிக்கு மேலே வசூலாகிருக்கு. கோலி சோடா ரைசிங் அடுத்த பாகம் அஃபிஷியலாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக செப்டம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் கோலி சோடா ரைசிங் பார்ட் டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இப்போ ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.